ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டில் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வந்து செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி திடீர்னு மஷ்ரூம் பிரியாணி செய்கிறாங்க. வீட்டில் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் வீடு இல்லை, எங்கள் பெரியம்மா வீடு. புதுசாக பால் காய்ச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பிரியாணி சமைச்சு இங்கேயே சாப்பிட்லான்னு ஐடியா. ஸோ இன்றைக்கி ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். அபி, எங்கள் பாரு சிவன் கோயில் கோபுரம் கரெக்டாக கிளியராக தெரியுது பாரு மாடியிலேருந்து பார்த்தா. ரிஷி அபி எல்லாமே கீழே இருக்காங்க. அவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கேப்சர் பண்ண முடியல. சாப்பிடும்போது அவங்க எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் சும்மா இருக்குது, நமக்கும் ஒரு வேலை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ போட்டுலாம் வைக்க சொன்னாங்க. நானும் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்து பிரியாணிக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கி பிரியாணி செய்கிறதாவே ஐடியா இல்லை, இருந்தாலும் திடீர்னு எடுத்த முடிவு தான். உடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து தான் செஞ்சுட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, காளான் தேடி கடைக்கடையாக அலைஞ்சது தாங்க மிச்சம். நான் வாங்க போகும்போது கரெக்டாக 11 o'clock ஆயிடுச்சு. சண்டேன்றனால ஒரு கடையில் கூட காளான் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன். பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சரியான சம்பவம் இருக்குது. அது என்னன்ட்டு காமிக்கிறேன். அதாவது தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி அரிசியை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தண்ணியை ஊற்றிருக்கோம். எப்படி பிரியாணி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ வேறு ஆல்ரெடி டைம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. இனிமேல் தான் சமைச்சிட்டே இருக்காங்க. சமைச்சு முடிச்சோன்னா தான் சாப்பிட்ணும். என்னடா தலையாக இப்படி இருக்கிறது, வேறு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பட்டுக்கு ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஒரு நேரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துருப்பாரு. கல்யாணத்துக்கு போயிருக்காருல. என்ன மிஸ்டேக்னு கவனிச்சிங்களா? அதாவது தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். பெரியம்மா குக்கரில் வைக்கிற ஞாபகத்தில் அரிசியை ஃபஸ்ட்டே போட்டுட்டாங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாமா? பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். சரி, எனர்ஜி ட்ரிங்க்ஸாக ஒரு மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கலக்கி எல்லாத்துக்கும் டம்ளரில் ஊற்றிட்டு இருந்தேன். இன்னுமே சம்மர் தானே, ஸோ வெயில் அதிகமாயிரும் அப்படின்றனால ஜூஸ் வேணாம் மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கலக்கி குடித்தோம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா பிரியாணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு முட்டை வைக்கிட்டுங்களா? காலம் வைக்கிறேன் கொஞ்சம். ஏன் இல்லை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவேன். உங்கள் மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்ருவேன். யமுனா மிஸ் தானே? ஃபோன் ஆஃப் பண்ணுறியா? உங்கள் மிஸ்ஸுக்கு அமுச்சு விட்டா அங்கே பாரு. ஏய், உங்கள் மிஸ்ஸுக்கு அமுச்சு விட போகிறேன். வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணு. இப்போ நீ ஆஃப் பண்ணு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.